பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபு மூசா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வெகு தூரம் நடந்து வருபவர் மக்களில் நற்கூலி அதிகம் பெறுபவர். பின்னர் அதற்கு அடுத்து தூரத்திலிருந்து வந்து தொழுபவர் ஆவார். தொழுகையை இமாமோடு தொழுவதற்காக எதிர்பார்த்திருப்பவர் தனித்து தொழுதுவிட்டு பின்னால் தூங்கி விடுபவரை விட நற்கூலி அதிகம் பெறுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். புரைதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பள்ளிவாசல்களுக்கு இருளில் நடந்து செல்பவர்கள் மறுமை நாளில் முழுமையான ஒளியை பெற்றவர்களாக இருப்பர் என அவர்களுக்கு சுப செய்தி கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு தாவூது, திருமதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பிரியத்தையும் தன்னுடைய நேசத்தையும் ஒரு அடியானுடைய நெஞ்சில் நீக்கமர நிறைத்து போட்டானேயானால் இது போன்ற தியாகங்கள் சாதாரணமாக நமக்கு புலப்படும். என்ன தியாகம்? எவ்வளவு தூரமான பள்ளியாக இருந்தாலும் சரி, என் ரப்புக்காக நான் செல்வேன் என்ற அந்த உத்வேகம். இப்படித்தான் நடந்தது சஹாபாக்களுக்கும். ஒரு காலத்தில் அரபு மண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடு முரடு தான், கற்கள் தான், பாதைகள்லாம் ஒழுங்கற்ற நிலையில் தான் இருந்துச்சு. இந்த ஒழுங்கற்ற நிலையில் இருந்த இந்த பாதையில் சஹாபாக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் நீண்ட தூரங்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு நடந்து சென்றாங்க. இப்போ பக்கத்தில் பள்ளி வந்துடுச்சு. ஏன் நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த விருகம்பாக்கத்தை எடுத்திங்கன்னா விருகம்பாக்கத்தில் பள்ளியே கிடையாது. ஒரே ஒரு பள்ளி இருக்குது, சாதிக் பாஷானாரில் இருக்கும். அந்த பள்ளியும் இல்லாமல் இருந்த காலம்லாம் இருந்துச்சு. சாலி கிராமத்தில் மட்டும் பள்ளி இருக்கும். சாலி கிராமம் இங்கேருந்து ஒரு 2-2.5 கிலோமீட்ரு. இங்கே இருந்து நடந்து சாலி கிராமம் போய் தொழுத மக்கள். சாலி கிராமம் பள்ளி இல்லாமல் இருந்த காலகட்டம். வடபழனி மட்டும் பள்ளியாக இருந்துச்சு. வடபழனிக்கு நடந்து சென்று தொழுத மக்களும் இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்களில். இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் காட் லவ், இறைவனின் அன்பு தான். அந்த அன்புக்கு முன்னாடி என்னடா கல், என்னடா மண், என்னடா தூரம் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு ஒரு மூமினுக்கு வந்துடும். அப்படி வரணுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பள்ளிக்கு தூரத்தில் இருந்து நடந்து ஒருத்தர், வேற தூரமாக இருக்குது அவருடைய வீடு, ஆனாலும் பள்ளிக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு. மக்களில் நற்கூலி அதிகம் பெறுபவர் என்று சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் கம்மி, அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த நன்மைக்கு அவர் ஆளாகிறார். ஏன்? தியாகம்தான். பள்ளியில் வந்து எல்லாரும் மாதிரி தான் அவரும் தொழுகிறாரு. ஆனால் நடந்து வந்து கஷ்டத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டதுனால காடைய மணியே கண்ணே ரஹ்மான் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணே ரஹ்மானுக்காக தன்னுடைய பாதைகளில் இருக்கக்கூடிய இடையூறுகளை பெருசுப்படுத்தாம, சட்ட செய்யாம அல்லாஹ்வை நோக்கி சென்றாருன்ற அந்த ஒன்றுக்காக ரப்பு கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு. அதுபோல இருள்களின் ஒளின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இருள் நேரத்தில் ஒருத்தர் போகிறது பெரிய குதிரை கொம்பு, கஷ்டம். அந்த சூழ்நிலையிலையும் படைத்தவனுக்காக, தான் நேசிக்கின்ற தன்னுடைய ரப்புக்காக ஒருத்தர் போறார். அந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு ஒளி. அவனை நாளை மறுமை நாளில் இருள்களின் ஒளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாரம் சொன்னாங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட மகோன்னதமிக்க மகத்துவமான மக்களின் பட்டியலில் ஆக்குவானாக.